வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் சரியாக அரைக்கலைன்னா அதை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ள. இதுதான் இந்த மிக்ஸி ஜாரு. இந்த பிளேடு இருக்குது பாருங்கள். அந்த பிளேடை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். இந்த ஷேக் இருக்குது பாருங்கள். இந்த ஷேக் இருந்தால் உங்களுக்கு வந்து மிக்ஸி சரியாக அரைக்காது. அதுவும் இல்லாமல் தண்ணி லீக் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளேடை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நீங்கள் கட்டிங் பிளேயர் இருந்தால் அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டீ ஸ்பேனர் இருக்குது. டீ ஸ்பேனர் தனியாக நெட்டு வரும், அதை வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இதான் டீ ஸ்பேனரு. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மேலே இருக்க பிளேடை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் அந்த டூல்ஸு. இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சு நம்ம வந்து வைக்கிறோம் பாருங்கள். வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அடியில் வந்து அந்த புஷ் இருக்கும், அந்த புஷ்ஷை பிடிச்சிக்கிட்டு திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகிடும். ஆன்டி கிளாக் வைஸ் தான் நீங்கள் அது ரிமூவ் ஆகும். பாருங்கள், ரிமூவ் ஆகிடுச்சு. பிளேடு நம்ம தனியாக எடுத்துருவோம். இப்போது நட்டு வந்து எடுத்தாச்சு. இந்த பிளேடு பாருங்கள் தனியாக வந்துடுச்சு. தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் புஷ்ஷை நம்ம வந்து கழட்டிடுவோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து ரஸ்ட் ஆகிட்டுருக்கு, அதனால் வரல. நான் தட்டி தான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். தட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த ஷாஃப்டோட இருக்கிற இது உள்ளே இருக்கிறது வந்து காப்பர் பாருங்கள். இந்த உள்ளே இருக்க காப்பர் நம்ம வந்து தனியாக எடுக்கணும். அந்த காப்பரை தான் தேஞ்சு போயிடும். இந்த ஷாஃப்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. உள்ளே இருக்க அந்த காப்பர் தான் தேஞ்சிடும். அது 3 ஸ்க்ரூ இருக்கும், மேலே 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி தனியாக வந்துடும். பாட்டமு தனியாக எடுக்கிறேன் பாருங்கள். வந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து அந்த ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடுங்க. பாருங்கள், எல்லாம் ரஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் இறங்கி இறங்கி ரஸ்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து சோப்பு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணலாம். இல்லைனா ஐபி இருந்ததுன்னா வந்து நீங்கள் ஐபி வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த காப்பர் புஷ்ஷை நம்ம வந்து தனியாக எடுக்கிறோம் பாருங்கள். மேலே வந்து அதுக்கு கரெக்டான டூல்ஸ் வச்சு தட்டினீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு அந்த காப்பர் புஷ் வந்துடும், தனியாக வந்துடும். அது பார்த்து தட்டுங்க. இல்லைனாக்கா இது அலுமினியம், கேஸ்ட் அலுமினியம். இது உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணாது. வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த காப்பர் புஷ் பழசு தேஞ்சு போயிருக்கு. இதுதான் நான் மாற்ற போகிறேன் இப்போது. பாருங்கள், ஐபி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஐபி இருக்குது, நான் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சோப்பு இருந்தாலும் சோப்பு தண்ணி தான் நல்லா நார் போட்டு தேய்ச்சிட்டு, இல்லை ப்ரெஷ் இருந்தாலும் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நம்ம மாற்றோம். இப்போ புதுசு இருக்குது, புதுசு போடுறோம். புது புஷ் இருக்குது, காப்பர் புஷ்ஷு. காப்பர் புஷ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். வச்சுக்கிட்டு நம்ம பழையபடி கழட்டின மாதிரி அதே இடத்துல வச்சு நம்ம வந்து தட்டினோம்னா உள்ளே போயிடும். அது போயிடுச்சு பாருங்கள், காப்பர் உள்ளே. இப்போ வந்து பழையபடி நம்ம வந்து அந்த ரப்பர்
வாஷர் மேலே இருக்கும் பெரிய வாஷர், அதை போட்டுட்டு நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து பழையபடியே நம்ம போட்டுருவோம். நம்ம அந்த ஜார் வைக்கிறோம் பாருங்கள், ஜார் 3 ஸ்க்ரூ வரும். 3 ஸ்க்ரூ கரெக்டாக வச்சு நேராக அந்த ஹோல்ஸ் நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு ஸ்க்ரூ போட்டுருங்க. போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சா தான் அது வந்து உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். மேலேயும் வந்து இந்த ஃபைபர் வாஷர் வரும். மேலே 2 ஃபைபர் வாஷர் வரும், கீழே 2 ஃபைபர் வாஷர் வரும். சில இதில் வந்து ஸ்ப்ரிங்கும் வரும். அந்த ஸ்ப்ரிங் இருந்தால் நீங்கள் புது ஸ்ப்ரிங்கு மாற்றிடுங்க. டைட் பண்ணிக்கணும், டைட் பண்ணிக்கணும். 3 ஸ்க்ரூ தான் வரும், 3 ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காப்பர் புஷ்ஷு தான் அடிக்கடி உங்களுக்கு தேய்மானம் ஆகும். ஷாஃப்ட் வந்து ரொம்ப ரேரு. நீங்கள் இந்த காப்பர் புஷ் மாற்றினாலே உங்களுக்கு அந்த ஷேக் வந்து அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது விலை கம்மி தான். அது ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபா தான் வரும். அது இப்போ ஃபைபர் புஷ்ஷு போட்டுங்க. எத்தனை புஷ் வந்து அது புஷ்ஷும் தேஞ்சிடும், அதுவும் நீங்கள் புதுசாக மாற்றலாம். அது எல்லாமே வந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு, தனித்தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மாற்றி வச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலே பிளேடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலேயே 2 வாஷர் போட்டுக்கோங்க. வாஷர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து லீக் ஆகாது. உங்களுக்கு போட்டாச்சு. இப்போ பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம பிளேடும் வந்து மொக்கையாக இருந்தால் உங்களுக்கு வந்து சரியாக அரைக்காது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிளேடு நம்ம எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். பிளேடு நீங்கள் வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலே நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அதை. ஓகே, இப்போ வந்து மேலே அந்த நெட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பழையபடியாக அந்த டீ ஸ்பேன் வச்சு நம்ம டைட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடியில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே பழையபடியாக டைட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஷேக் இல்லை பாருங்கள், ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல ஷேக் இருந்தது, இப்போ ஷேக் இல்லை பாருங்கள். இப்போ ஷேக் இல்லை பாருங்கள். முதல்ல ஷேக் ஆச்சு, இப்போ ஷேக் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.